ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம நாசெட் 7ஓட நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாசெட் 7 இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நர்சிங் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ வேக்கன்சி நம்பர் இன்னும் கொடுக்கல. அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இல்லை போஸ்ட் பேசிக் நர்சிங் வச்சுருக்கணும், வித்து நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனோட வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இருக்குன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 bedded ஹாஸ்பிட்டலோட இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 years தான் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துட்டு 3,000 rupees ஃபார் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ். இதே வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 2,400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாம் டேட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிப்பர் எக்ஸாம் வந்து September 14 இருக்குது. தென் நாசெட் வந்து September 15. ஸோ ஒரே நேரத்தில் 2 எக்ஸாம். ஒரு நாள் சாட்டர்டே ஒரு எக்ஸாம், சண்டே ஒரு எக்ஸாம். நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி 2 எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஓகே. தென் மெயின்ஸ் வந்துட்டு October 4 அன்னைக்கு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு வேலிடான எஸ்சி எஸ்டிக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 5 years கொடுப்பாங்க. இதே ஓபிசி இருக்குது அப்படின்னா 3 years கொடுப்பாங்க. இல்லை பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தால் 10 years கொடுப்பாங்க. தென் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா 5 years வந்துட்டு கொடுப்பாங்க. தென் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் 2 times வந்துட்டு அவங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 100 MCQs இருக்கும். 90 minutes, 1.5 மணி நேரத்தில் எழுதணும். நீங்கள் 20 questions in 80 minutes. ஒரு செக்ஷன் தனித்தனியாக. ஓகேவா? ஸோ அது வந்து தனித்தனியாக பெரியவே தவிர உங்களால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஒரு 20 question இருக்கும். அது 18 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நான் செகண்ட் செக்ஷன் எழுதும் போது ஃபஸ்ட்டு செக்ஷன் போய் ஒரு கொஷின் அட்டன் பண்ணணும்னு நினச்சா அவங்களால முடியாது. ஸோ அந்தந்த கொஷின் அப்பப்போவே நீங்கள் வந்துட்டு ஆன்சர் எழுதியிருக்கணும். தென் 1-3 நெகட்டிவ் மார்க்கிங். ஆல்ரெடி இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மெயின்ஸில் வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாட்டி 100 MCQs கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி 160 MCQs கொடுத்துருக்காங்க. ஆனால் டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 180 minutes. அதாவது நீங்கள் 40 question 45 நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மாதிரியே தான், அதாவது 20 question 18 minutes. ஆனால் இந்த வாட்டி வந்து 40 question in 45 minutes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே 1 line கொஷினாக இருக்காது. எல்லாமே வந்து சினாரியோ பேஸ்டு, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ அது படித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க டைம் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1st August ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னையோட முடியுதுன்னா 21 August முடியுது. தென் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட் எடுத்துக்கோங்க, aimsexamstart.ac.in. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். என்ன டீட்டெயில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, ரீசன்ட் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். இது எல்லாம் வந்துட்டு 2 MBக்கு கம்மியாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். aimsexamstart.ac.in அப்படிங்கிறது கொடுங்க. ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுலேயும் பாருங்கள், நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. லாகின் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை லாகின் டு அப்ளை கொடுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம், அதனால்
கிரியேட் a நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கிரியேட் a நியூ அக்கௌண்ட் சொன்னோடனே இது ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்களே கூட செலக்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். உங்களோட மொபைல் நம்பர் தான் வந்துட்டு உங்களோட லாகின் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் வச்சது தான் பாஸ்வேர்ட். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, உங்கள் பேர் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஓகேவா, தென் அட்ரஸ் என்ன, எங்கே படிச்சிங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. செகண்ட் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனில் என்னது, நீங்கள் பிஎஸ்சியா, ஜிஎன்எம்மா, இல்லை போஸ்ட் பேசிக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். தென் கீழே வந்துட்டு நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு, அதுவும் வந்துட்டு கொடுத்துருங்க. தேர்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளவோ அந்த பேமெண்ட் வரும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் எப்படி வேணால் பண்ணலாம், யூபிஐ கூட பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகுது யூபிஐயில் பண்ணால், கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடி கார்டு எல்லாம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடுது. தென் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சிட்டி சாய்ஸ் கேட்கும். சிட்டி சாய்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்குது, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ கேன் சூஸ். தென் ஃபோர்த்து சிட்டி எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் 4 சிட்டி சாய்ஸ் இருக்குது, 4மே சூஸ் பண்ணிடுங்க. தென் லாஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்துட்டு 2 MBக்கு கீழே இருக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சில பேருக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகலை, சம் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு இந்த கொடுத்துருக்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பாருங்கள், 1800117989. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் தான், மண்டே டு ஃப்ரைடேவாக இருந்தால் காலைல 9:30லேருந்து 5 மணி வரையும் தான் அவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. இதே சாட்டர்டேவாக இருந்தால் 9:30லேருந்து 1 மணி வரையும் தான் அவங்க கால் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சில பேருக்கு வந்து இந்த இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது எதாவது டவுட்டுனா இந்த நம்பர், டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு, உட்காந்து நம்ம படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாரெல்லாம் நார்செட் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கான கைட்லைன்ஸாக கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.